தமிழக போலீசார் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. எதிர்க்கட்சிகள் வைத்த அந்த அரசியல் விமர்சனங்களுக்கு இடமே இல்லை அப்படின்றத தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். என்ன கொடுமை அப்படின்னா, இந்த தீர்ப்பு வந்த பிறகும் எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மக்கள் மனசுல எப்படிங்க கேள்வி இருக்கும்? நீங்க தானே மக்கள் மனசுல, எதிர்க்கட்சி தலைவர் மனசுல கேள்வி இல்லை, குரோதம் இருக்கு. யாரு இருக்காங்களோ கேள்வி இன்னும் இருக்கு. இல்ல, எப்படி யார் அந்த சார்னு இருக்கும்? அதுதான் குற்றப்பத்திரிகையிலே சொல்லிட்டாங்களா, யாரு அந்த சார்னு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்றேன், நீதிமன்ற நடவடிக்கைகளை கேலி கூத்தாக்காதீர்கள். உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 3 போலீஸ் அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. அப்போ போட முறையிடுங்க உச்ச நீதிமன்றத்துல. இவங்க யாரு அந்த சாரை கண்டுபிடிக்கல. இந்த வழக்கின் மீது அரசு இவ்வளவு முக்கியத்துவம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல அதாவது ஒரு சட்டம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, nobody is entitled to slow motion justice. அவர் முதல்ல அவருடைய அந்த ஏசி ரூம் பனையூரில் இருக்கக்கூடிய ஐவரி டவர்ல இருந்து கீழே வரட்டும், போய் மக்கள் கிட்ட போய் பார்க்கட்டும், பழகட்டும், பேசட்டும். மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு அறிக்கையை கொடுத்துட்டு இருக்காருன்னா அது எப்படி? போலீஸ் அதிகாரிகள் தெளிவா சொல்லிட்டா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்ட்டாங்க. நான் தான் அடுத்த முதல்வர்னு பேசக்கூடியவர் இப்படி எலிமெண்டரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா எப்படி அவர் மேல நம்பிக்கை வரும் மக்களுக்கு? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு யாரோ சொல்றதை கேட்டு அறிக்கை விட்டுட்டு நான் தான் அடுத்த முதல்வர்னா என்ன நினைப்பாங்க மக்கள்? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பூதாகரமாக வெடித்தது. பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் ஆளும் தரப்பிலுடைய செயல்தான் இதுன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க. அந்த வழக்கு 5 மாதங்களிலேயே விரைவாக முடிக்கப்பட்டு இன்றைக்கு தீர்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் தான் குற்றவாளின்னு சொல்லி. தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழக போலீசார் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை வைத்து கொண்டே இருந்தார்கள். இதில் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, யார் அந்த சாருன்னு சொல்லி யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை டயலாக்காக வச்சு பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் தெளிவாக இந்த தீர்ப்பு இவர் தான் குற்றவாளி, எதிர்க்கட்சிகள் வைத்த அந்த அரசியல் விமர்சனங்களுக்கு இடமே இல்லை அப்படின்றத தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். என்ன கொடுமை அப்படின்னா, இந்த தீர்ப்பு வந்த பிறகும் எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மக்கள் மனசில் எப்படிங்க கேள்வி இருக்கும்? நீங்கள் தானே மக்கள் மனசில், எதிர்க்கட்சி தலைவர் மனசில் கேள்வி இல்லை, குரோதம் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு போலீஸார் சிறப்பான முறையில் விசாரணை நடத்தி 5 மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுத்து அவர்களை பாராட்ட வேண்டுமா இல்லையா? அவங்கள பாராட்டாமல், ஐயா தமிழ்நாடு போலீஸையா, நீங்கள் வந்தாலும் அவங்க தான், நாங்கள் இருந்தாலும் அவங்க தான், பாராட்டுங்க. சிபிஐக்கு மாற்றினாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இல்லை, தமிழ்நாடு போலீஸாரை விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. அந்த 3 சிறந்த பெண் போலீஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரித்து இவ்வளவு விரைவாக தண்டனை கிடைக்க பெற்றிருக்கிறது. அப்போ இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா அப்போ உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்குறீங்களா? இந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பை கேள்வி கேட்குறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கணும். சும்மா நீங்கள் உங்களுக்கு அரசியலுக்கு ஒர்க் அவுட் ஆகல, சிறப்பாக முடிஞ்சிருச்சுன்றதுக்காக தொடர்ந்து இப்படி நீதித்துறை மீது ஒரு சந்தேகத்தை கிளப்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவறான போக்கு. இவ்வளவு குற்றச்சாட்டுகள், பல்வேறு போராட்டங்கள், எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே ஒன்றிணைந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிராக போராடினாங்க. அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஆனாலுமே 5 மாதங்களில் விரைவாக முடிக்கப்பட்டது. இந்த வழக்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களா? என்னன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு வேற பிரச்சனை இல்லை பேசுறதுக்கு. சிறப்பான ஆட்சியை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். வேற பிரச்சனையே இல்லைன்னும் பொழுது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அடுத்து பைக்கில் யாராவது ரோட்டு முனையில் சறுக்கி விழுந்துட்டாருன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தக்கூடிய நிலையில தான் எதிர்க்கட்சிகள் இருக்கிறது. அவர்களால் திமுகவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லை. அதனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சம்பவங்களை பூதாகரப்படுத்தி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்யை பேசி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான பெண்கள் தொழிற்சாலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், வேலைக்கு சென்று போயிட்டு இருக்காங்க. ஒர்க் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட பெண்களை பீதியடை வைக்கிறீங்களா? அப்போ இது தமிழ்நாட்டு நலனுக்கு உகுந்ததா உங்களுடைய பிரச்சாரம் என்ற கேள்விதான் எல்லார் மனதிலும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இப்போ ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா அதில் ஒழுத்து போனவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்களா என்பதுதான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா இல்லையான்றதுக்கு எக்ஸாம்பிள். பொள்ளாச்சியில் என்னாச்சு?
அவர் 2 வருஷம் கட்சியிலே தானே வச்சுருந்தீங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு தானே அருளானந்தத்தை நீக்கிறீங்க. பார் நாகராஜனை உடனே நீக்கிட்டீங்க. பார் நாகராஜனும் அருளானந்தமும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு தானே சிபிஐ விசாரணை கொடுக்காம பண்ணியிருந்தீங்க. அதுதான் எப்படி வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன்றதுக்கு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டை என்னால் சொல்ல முடியும். பிரிஜ் பூஷன் சிங் அப்படின்னு இந்தியாவுடைய அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவர் பாக்ஸோ கேஸை நேற்று விட்ரா பண்ணிட்டாங்க சார். அதுக்கு யாராவது கொதித்தெழுதார்களா? அது நியாயமா? அதுதான் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ். இங்கே அது மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இல்லை, இவ்வளவு விரைவாக விசாரணை முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு, அதிகபட்ச தண்டனை கொடுங்க, கருணையே காட்டாதீங்க அப்படிங்கிறாரு. இந்த வழக்கின் மீது அரசு இவ்வளவு முக்கியத்துவம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை அதாவது ஒரு சட்டம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, நோபடி இஸ் என்டைட்டில்ட் டு ஸ்லோ மோஷன் ஜஸ்டிஸ். குற்ற வழக்குகளில் ஸ்பீடி ஜஸ்டிஸ் அதுதான் வந்து இஸ் ரிட்டன் இன்டு இட். ஏன்னா நீங்கள் சரியோ தவறான வழக்கு அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா நீங்கள் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு. அது குற்றவாளியாக இருக்காரு அப்படின்னா சமூகத்திற்கு நல்லது. ஸோ ஸ்பீடி ஜஸ்டிஸ்ன்றது வந்து இஸ் ரிட்டன் இன்டு ஆர்டிகல் 21. சிறப்பான முறையில் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது எல்லாத்துலேயும் குற்றம் குறைகள் இப்படி முடிச்சிட்டிங்களே, சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா நல்ல பேர் வந்துருமோன்னு பயம். அதனால தான் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த இதில் வந்து ஒரு கொடூரமான குற்றம் இது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி ஃபேஸ் பண்ண விஷயத்தை யாரும் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங் மெசேஜ் ஹாஸ் டு பி சென்ட். அதனால தான் இதில் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி அங்கே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாதிட்டு இருக்கிறார். எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்ன? இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, குற்றவாளி தப்பிக்க வைக்கப்படுவார், நாங்கள் போராடுறோம் அப்படின்னாங்க. ஐயா, நீங்கள் போராடுறீங்களோ இல்லையோ, குற்றவாளி யார் வந்து இருக்காங்களோ கேள்வி இன்னும் இருக்கு. இல்லை, எப்படி யார் அந்த சார்னு இருக்கும்? அதுதான் குற்றப்பத்திரிகையிலே சொல்லிட்டாங்களா, யார் அந்த சார்னு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், நீதிமன்ற நடவடிக்கைகளை கேலி கூத்தாக்காதீர்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 3 பெண் போலீஸ் அதிகாரிகள் இதை விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ணுறீங்களா? நீங்கள் தைரியம் தான் பேசுங்களா. அப்படி ஏன் வந்து மழுப்பி யார் அந்த சார் விடை கொடுக்கல அப்படின்றீங்க? அப்போ அந்த 3 உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 3 போலீஸ் அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. அப்போ போட முறையிடுங்க உச்சநீதிமன்றத்தில். இவங்க யார் அந்த சாரை கண்டுபிடிக்கல, இவங்க தப்பு செஞ்சிருக்காங்க, போய் கம்ப்ளைண்ட் போடுங்க. நீங்க தானே போட்டீங்க, நாங்கள் தான் நீதிமன்ற தீர்ப்பை வாங்கி கொடுத்தோம்னு மார்த்தட்டி கொள்கிறீங்களா? போங்க, தைரியம் இருக்கா? போக முடியுமா உங்களால? போக முடியாதுல. அப்ப எதுக்கு மீண்டும் இப்படிப்பட்ட அவதூறை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சந்தேகம் இல்லை, அவதூறு தான் இது. ஏன்னா உங்களுக்கு இதை ரிட்ரஸ் பண்றதுக்கு வழி இருக்கு. நாங்கள் தான் நீதியை வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் அடுத்த நாளே போனோம் உச்ச நீதிமன்றத்திற்கு, உயர் நீதிமன்றத்திற்கு, அதற்கு அடுத்த நாளே இங்க போனோம் அப்படின்றீங்கல்ல. போங்க போ. ஏன் இது இப்ப எது தடுக்குது உங்களை? ஏன்னா உண்மை வெளியில் வந்து உங்களுடைய கோர முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணிடும். அரசியல் லாபத்திற்காக நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகளை எக்ஸ்போஸ் பண்ணிடும். அதனால நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போக மாட்டீங்க. இப்போ தொடர்ச்சியாக இப்போது இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஒரு திமுக நிர்வாகி மீது பாலியல் வழக்குன்னு சொல்லி அதுக்கு போராடுறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று வியாசர்பாடியில் அந்த தாவேக்கா பெண் தொண்டர் தாக்கப்பட்டாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து நடப்பது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியா இல்லை அதிகார திமிர் பிடித்த திராவிட ஆட்சியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிகார திமிர் பிடிச்ச ஆட்சியான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? பாவம், அவர் யார் அறிக்கை எழுதி கொடுக்குறான்னு நமக்கு தெரியல. அவர் முதல்ல வந்து அவருடைய அந்த ஏசி ரூம் பனையூரில் இருக்கக்கூடிய ஐவரி டவர்லேருந்து கீழே வரட்டும், வந்து போய் மக்கள்கிட்ட போய் பார்க்கட்டும், பழகட்டும், பேசட்டும். அங்கேயே உக்காந்துட்டு மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு இங்கே வந்து அறிக்கை கொடுக்குறன்ற பேரில் அறிக்கையை கொடுத்துட்ருக்காருன்னா அது எப்படி? போலீஸ் அதிகாரிகள் தெளிவாக சொல்லிட்டா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கே போனாங்க, அவர்கள் புட்ஸ் கால்களால் அவர்கள் வெற்றி ஏதோ சினிமா கதையா இது? அப்படிதான் இருக்கு அந்த அறிக்கை, உண்மையே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து சேலஞ்ச் பண்ணோம்ல, போடுங்க, வழக்கு போடுங்க, போலீஸ் அதிகாரிகள் போய் சொல்றாங்கன்ட்டு. இல்ல, பாதிக்கப்பட்ட அந்த நிர்வாகியோட தொலைபேசியில விஜய் பேசி ஆறுதல்லாம் தெரிவிக்கிறார். அதுதாங்க, அதுதான் தெளிவா சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்றேன், யாரோ ஒரு வருஷம் தான் கரெக்டா இருக்கும். போலீஸ் தவறு சொல்லுது, போலீஸ் பொய் சொல்லுது அப்படின்னா தயவு செஞ்சு வழக்கு போடுங்க சார். போலீஸ் பொய் சொல்லுது, வழக்கு பதிவு செய்யுங்க, நீதிமன்றத்தை நாடுங்க, மனித உரிமை கழகத்தை நாடுங்க, செய்யுங்க அதெல்லாம். அதை விட்டு எதுக்கு வெறும் அரசியல் ஸ்டண்ட் மட்டும் ஏன் அடிச்சிட்டு இருக்கீங்க? இப்படி தப்பும் தவறுமாக தெரிந்தே, பாவம் அவருக்கு தெரியுதா தெரியல, நமக்கு தெரியல. அவர் சொல்றதெல்லாம் அவர் என்னவோ அவர் எழுதி கொடுக்குற அறிக்கையில் இருக்கிறதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்படிதான் இதுக்கு முன்னாடி அறிக்கையிலையும் நான் பிஜேபி ரூல்டு சிஎம்ஸ் எல்லாம் போவே இல்லை அப்படின்னாரு.
இதுக்கு போகவே இல்லை, பாஜகவிற்கு எதிர்ப்புடைய கட்சிகளுடைய முதல்வர்கள்லாம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொன்னார். அது உடனே எல்லாரும் ஃபேக்ட் செக் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஒரு நான் தான் அடுத்த முதல்வர்னு பேசக்கூடியவர் இப்படி எலிமெண்ட்ரி மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா எப்படி அவர் மேலே நம்பிக்கை வரும் மக்களுக்கு? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு யாரோ சொல்கிறத கேட்டு அறிக்கை விட்டுட்டு நான் தான் அடுத்த முதல்வர்னா என்ன நினைப்பாங்க மக்கள்? இப்போ நான் தான் அடுத்த முதல்வர்னு விஜய் சொல்கிறான்னு சொல்கிறீங்க. இப்போ சமீபத்தில் இப்போ இந்தியா டுடே ஒரு ஆய்வு நடத்தி அந்த கட்டுரையை வெளியிட்டாங்க. இப்போவும் களத்தில் முன்னிலையில் இருக்கிறது திமுக கூட்டணி, திமுக தான் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார், அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு ஒரு கட்டுரை வெளியாக இருக்குது. அதை பற்றி உங்களுடைய இதுதான் கள நிலவரம். தெர் இஸ் அ ப்ரோ இன்கம்பன்சி வேவ் இன் ஃபேவர் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி. ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்குது. மக்கள் நலத்திட்டங்கள் குறிப்பாக இளைஞர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. 9.69% வந்து ஜிடிபி growth. எந்த மாநிலத்திலையும் எந்த இதுலேயும் இல்லாத ஒரு வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. என்ன காரணம்? இங்கே வந்து தொழிற்சாலைகள் பெருகி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் போயிட்டுருக்கு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பாக மாறுகிறது. ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நான் முதல்வன் திட்டம் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அடுத்தது வந்து வேறு யாரும் மக்கள் யோசிக்கவே இல்லை. தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய செல்வாக்கு வந்து எல்லாரும் அறிந்தது. பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக யார் பேசுகிறாங்க? அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஒரு நான் முதல்வன்னு சொல்லக்கூடிய, அடுத்து நான் தான் முதல்வன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏசி ரூமை விட்டு வெளில வர மாட்டாரு. அப்புறம் மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இங்கே ஒரு முதல்வர் இருக்கார், நைட்டு 12 மணி ஆனாலும் மழைனாலும் வெயில்னாலும் வெள்ளனாலும் எதுனாலும் போய் மக்களோடு மக்களாக தோல் நிற்கக்கூடிய முதல்வர் இருக்கார். கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த அடிப்படையில் தான் திமுக வந்து மேலே நிற்கிது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமீபத்திய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? திமுக பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் சிலர் சொல்கிறாங்க பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இது போன்ற விமர்சனங்களை வைப்பதே கேளிக்கையாக இருக்கு. அவர் பாவம் ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன பேசுறதுன்னு தெரியல அவருக்கு. அப்போ ஏன் கூட்டணியில் இருக்கீங்க? வெளில வந்துருங்க. இல்லை, நீங்கள் நெருக்கமாக இருக்க மாட்டோம் அதுதான் சொல்லுங்கள். நாங்கள் நெருக்கமாக இருக்கோன்றீங்க. நாங்கள் திமுக வந்து உங்களுக்கு எதிரி. திமுக நெருக்கமாக இருக்கக்கூடிய பாஜக எதுக்கு கூட்டணி? வெளில வாங்க. அப்போ ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் கூட்டணியில் இருக்கீங்களா? ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் பாஜகவோட கூட்டணியில் இருக்கீங்க. அந்த நிர்பந்தம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அமலாக்கத்துறை வந்து அதிமுக அமைச்சர்களை கைது செய்யக்கூடாது என்பதுதான் எழுதப்படாத ஒப்பந்தம். அமலாக்கத்துறை யார் மேலேயும் வழக்கு போடக்கூடாது, எந்த அதிமுக முன்னாள் அமைச்சரையும் எடப்பாடியுடைய சொந்தக்காரர்களையும் கைது செய்யக்கூடாது, வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது அப்படின்றது அக்ரிமெண்ட்டு. அதனால தான் கூட்டணி. ஸோ அந்த அடிப்படையில் வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் அல்லவா? திமுகவை வீழ்த்தணும்னா எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும், மொத்த கருத்துடைய கட்சிகள், அதாவது கொள்கை வேறாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் ஒன்றிடும் சொல்லி இப்போ அதிமுக கலந்து கடம்பூர் ராஜா அவர் வந்து தாவேக்காக்கு அழைப்பு கொடுக்குறாரு. நயினார் நாகேந்திரன் விஜய் வரணும்னு அழைப்பு கொடுக்குறாரு. விஜயோடு சேர்ந்த இப்போ அதிமுக பாஜக தாவேக்கா இணைந்தா திமுக வீழ்த்தி விடலாம்ங்கிற ஒரு அஜெண்டா இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? சரி, அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணி செல்லாது, போனி ஆகாது அப்படின்றது அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜக எப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய சக்தி என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் அவங்களோட போய் யார் வேணால் சேருங்க. ஒரு புதைக்குழியில் யார் போய் உள்ளாலும் உள்ளதானே போவாங்க, மேலே எப்படி வர முடியும்? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். இப்போ நமக்கு வந்து 2291 கோடி ரூபாய் எஸ்எஸ்ஏ நிதியை கொடுக்கல. என்ன காரணம்? 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் நேற்று என்ன பண்ணியிருக்காரு தேவேந்திர ஃபட்னவிஸ்? இருமொழி கொள்கை தான் அப்படின்ட்டாரு. அவங்களுக்கு கொடுத்தீங்களா எஸ்எஸ்ஏ நிதி? அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இதுதானே பாஜகவுடைய நிலைப்பாடு. பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லாம் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவோம், திமுக எதிர்கட்சினா கீழே போட்டு உடைப்போம் அப்படின்றது தானே உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதை எல்லாரும் உணர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கட்சிக்கு போய் வைங்க ப்ளீஸ், டூ இட். நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.